வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெய்சங்கர் சாருக்கு முதல் நண்பர் யாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. ஜெய்சங்கர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியதுக்கு பின்னாலே அவருடைய முதல் நண்பன்னா அது அசோகன் தான். அவர் முதலாக அறிமுகமான இரவும் போரும் படத்திலேயே அவருடன் நடித்திருந்தார் அசோகன். இன்று போய் நாளை வா படத்துல பாக்யராஜ் சார் கூட 2 நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க யாரு, இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு மந்தவெளியிலிருந்து கார்த்திக் கேட்டிருக்காரு. இன்று போய் நாளை வா படத்திலே பாக்யராஜுடைய நண்பர்களாக நடித்திருந்த ராம்லி, பழனிசாமி ஆகிய இருவருமே பாக்யராஜுடைய நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அவங்க 2 பேருமே இப்போ நம்முடன் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகம். நீங்க எந்த படத்திற்காவது டப்பிங் மட்டும் செஞ்சிருக்கீங்களான்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. வெங்கட்பிரபுடைய இயக்கத்தில் கஸ்டடி அப்படின்ற ஒரு படத்தில் நாக சைத்தன்யா கதாநாயகனாக நடித்திருந்தார். அந்த படம் தமிழிலையும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. கஸ்டடி என்ற பெயரில் வெளியான அந்த படத்தில் நாக சைத்தன்யாவுடைய தந்தைக்கு நான் குரல் கொடுத்திருந்தேன். அந்த படம் நீங்களாக பார்த்தீங்கன்னா பல தெலுங்கு, ஹிந்தி படங்களை தமிழில் நான் டப் பண்ணியிருக்கேன். அந்த படங்களில் பல கதாபாத்திரங்களுக்கு நான் குரல் கொடுத்திருக்கிறேன். வீடு படத்துக்கும் 3BHK படத்துக்கும் என்ன வித்தியாசம்? தமிழ்நாடு எக்கனாமிக்காக வளர்ச்சி அடைஞ்சுமே நிறைய பேருக்கு வீடு வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காரு. பாலுமேந்திராவுடைய வீடு திரைப்படம் வீடு கட்டுவதை பற்றிய ஒரு திரைப்படம். 3BHK படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டை வாங்குவதற்கான திரைப்படம். இதுதான் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் ரெண்டுக்கும். இப்போதைக்கும் சராசரி மனிதர்கள் பல பேருக்கு இந்த சொந்த வீடு அப்படின்றது கனவாகவே இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். தென்னந்தோப்பு, கம்மாய், வயல்வெளிகளில் கிராமத்து டூயட் பாடல்கள் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பார்க்க முடியாதான்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காரு. கண்மாய், தென்னந்தோப்பு, வயல்வெளி எல்லாம் இப்போவும் இருக்குது. அது போன்ற இடங்களிலே படமாக்குவதற்கு அருமையான பாடல்களை கொடுக்க இளையராஜாவும் இன்னொரு பக்கம் இருக்கார். அப்படி இருக்க அது போன்ற பாடல்கள் ஏன் இனி வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெங்களூரில் இருக்கிற அபிமன் ஸ்டுடியோல இருந்து விஷ்ணுவர்தன் சாரோட சமாதியை ஏன் இடிச்சாங்க, அதுக்கு காரணம் என்னன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. பெங்களூரில் கண்டீரவா ஸ்டுடியோவில் தான் விஷ்ணுவர்தனுடைய உடல் தகனம் செய்யப்பட்டது. அங்கே அவருக்கு நினைவகம் அமைக்கப்படலை. இப்போ பார்த்தீங்கன்னா மைசூருக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி மிக அழகாக ஒரு நினைவிடம் விஷ்ணுவர்தனுக்காக அமைந்திருக்கிறது. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்தியாவிலே அது மாதிரி ஒரு நினைவிடம் எந்த நடிகருக்கு இது வரைக்கும் அமைக்கப்படலை அப்படின்றது தான் உண்மை. கடந்த ஒரு சில வருஷமா சூர்யா அவங்க குடும்பத்தை ஒரு சில பேர் வேணும்னே டார்கெட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காரு. கடந்த சில வருடங்களாக குறிவைத்து சூர்யா மீதும் ஜோதிகா மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது அப்படின்றது உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ரஜினிகாந்த் சார் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா சுருட்டு பிடிக்கிறாரு. சத்யராஜ் சார் இதுக்கப்புறம் நான் ரஜினிகாந்த் சாரோட நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு, ஆனா கூலி படத்துல அவங்க ரஜினிகாந்த் சாரோட நடிச்சிருக்காரு. இவங்க கொள்கையை மாத்திக்கிறதுக்கான காரணம் கலையை வளர்க்கறதுக்கு தானேன்னு சவுதியில இருந்து பாபு கேட்டிருக்காரு. சிவாஜி கணேசன் போன்ற பெரிய நடிகர்களோடு இனி இணைந்து நடிக்கவே கூடாது அப்படின்ற கொள்கையில் இருந்தவர் தான் சிவகுமார். அப்படிப்பட்ட முடிவோடு அவர் இருந்த காலகட்டத்தில் தான் பசும்பொன் படத்திலே சிவாஜியோடு இணைந்து நடிக்க அவரை சந்தித்தார் பாரதி ராஜா. பாரதி ராஜாவோட படத்தில் அது வரைக்கும் சிவகுமார் நடித்ததில்லை. இனி அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதனால் என்னுடைய கொள்கையை உடனடியாக மாற்றிக்கொண்டு அந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சிவகுமார் பல பத்திரிகை பேட்டிகளில் சொல்லியிருக்கார். அது மாதிரி தான் இதுவும். சில முடிவுகள் மாறுவதற்கு சில மனிதர்கள் காரணமாக இருக்காங்க, வேறு சில முடிவுகள் மாறுவதற்கு காலம் காரணமாக இருக்கிறது. எம்ஜிஆர் சார் மற்றும் சிவாஜி சார் முழு படத்திலையும் சட்டை இல்லாமல் நடிச்சிருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரும் சட்டையெல்லாம் போடாம முழு படத்திலும் நடித்ததாக எனக்கு நினைவில்லை. கூலி படத்தோட ஆடியோ லான்ச்ல டிஆர் சார் ஏன் கலந்துக்கல, அவங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலையான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காரு. கூலி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு டி ராஜேந்தருக்கு அழைப்பு கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. வேறு சில பணிகள் காரணமாக அவர் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்க கூடும். பத்மினி நடிச்சிருந்த மேரனாம் ஜோக்கர் படத்தை பத்தி சொல்ல முடியுமா? அவங்க வேற ஏதாவது ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காங்களான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காரு. மேரா நாம் ஜோக்கர் உட்பட 37 ஹிந்தி படங்கள்ல பத்மினி நடிச்சிருக்காங்க. மேரா நாம் ஜோக்கர் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு தகவலை சொல்லணும்னா, இந்தியாவிலே இதுவரை வெளியான படங்களில் மிக அதிக நீளமான படம்னா அது மேரா நாம் ஜோக்கர் திரைப்படம் தான். அது மாதிரி 2 இன்டர்வல் அந்த படத்துக்காக விடப்பட்டது. அதுவும் அந்த படத்தில் தான் நடந்தது. அதுக்கு பின்னால இது வரைக்கும் எந்த படத்திலும் அது நடக்கல. கூலி படத்தோட டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, இது நியாயமான தோரணமலையில இருந்து செண்பகராமன் கேட்டிருக்காரு. அரசாங்க
அரசாங்கம் விதித்திருக்கின்ற கட்டணத்தை தாண்டி ₹1 கூட விற்றா கூட அது நிச்சயமாக தவறு தான். கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாருமே டிஆர் சாரை பற்றி பேசல. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காரு. கூலி திரைப்படத்துடைய கதாநாயகன் ரஜினிகாந்த். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு அஸ்திவாரமே அவர் தான். அவர் தீராயந்தரை பாராட்டி பேசியதுக்கு பின்னால் வேறு யார் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கமலம்பால் சரித்திரம் அந்த காலத்தில் நாடகமாக வந்திருக்கான்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காரு. கமலாம்பாள் சரித்திரம் மிகவும் புகழ்பெற்ற நாவலாக இருந்த போதும் ஏனோ அந்த நாடகத்தை யாருமே மேடையேற்றவில்லை. ரைட்டர் சுஜாதாவோட மனைவியோட இன்டர்வியூ பார்த்தீங்களா? நீங்களும் ஒர்க் ஆல்கஹாலிக் தானே. இதே போல் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை இன்டர்வியூ பண்ணால் உங்களுக்கும் எங்களுக்கும் சுவாரஸ்யமாக தானே இருக்கும்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காரு. என்னுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கே அவங்க தயங்குவாங்க. அதனால் அது மாதிரிலாம் அவங்க பேட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். நடிகர் கே சௌந்தரை பற்றி ஏதாச்சும் தகவல் இருந்தால் சொல்லுங்கன்னு தர்மபுரியிலேருந்து ராஜா கேட்டிருக்காரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் நடிக்க தொடங்கியவர் கே சௌந்தர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன் உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் அவர். என்னுடைய முதல் தயாரிப்பான மண்வாசன படத்தில் கூட முக்கியமான கதாபாத்திரத்தில் கே சௌந்தர் நடிச்சிருந்தார். இயல்பாக நடிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு கே சௌந்தரன் நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலியாக இவர் இருந்த போதிலும் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு கிடைத்ததா என்றால் இல்லை அப்படின்றது தான் உண்மை. டைரக்டர்ஸ் நல்ல ஸ்கிரிப்டோட சிம்ரன் மேம் அப்ரோச் பண்ணால் அவங்க இந்த லுக்கில் நடிப்பாங்களான்னு ஸ்ரீலங்காலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காரு. சிம்ரனை இப்போதும் நம்முடைய இயக்குநர் நல்ல நல்ல கதாபாத்திரங்களை நடிக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த லுக்கு பார்க்கும்போது மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதனால் இந்த லுக்கில் கூட எதிர்காலத்தில் சிம்ரனை பலர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அஜித் சாரோட ஸ்டேட்மெண்ட்டில் தற்பெருமை அதிகமாக இருக்குன்னு திருச்சியிலேருந்து எத்திராஜலு கேட்டிருக்காரு. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி விமர்சனத்தை பலரும் எழுப்பியிருப்பதை நான் வலைதளங்களில் பார்க்குறேன். அந்த அறிக்கையை அஜித்துக்கு யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. அது எழுதி கொடுத்தவர் தவறு அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். கமல் சாரோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யாரு அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கோவையிலேருந்து ரவி கேட்டிருக்காரு. கமல் அடுத்து 2 இயக்குநர்கள் படங்கள் நடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒன்று வீரதேவசன் படத்தை இயக்கிய அருண்குமார், இன்னொன்று அன்பறிவு. இதில் எந்த படத்தை முதல்ல தொடங்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இன்னி வரைக்கும் அவரே முடிவெடுத்ததா தெரியல. சார்லி சாப்ளின் மற்றும் மிஸ்டர் பீன் ஒரே தோற்ற பாவனையில் எல்லா படத்துலையுமே நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா? அப்படி இல்லைனா ஏன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காரு. சார்லி சாப்ளினை போல் ஒரே தோற்றத்தில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவிலேயே யாரும் நடித்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சார்லி சாப்ளின் அப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு அவர் மேலே இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை காரணமாக தான் அவரால் தொடர்ந்து பல படங்களில் அதே தோற்றத்தில் நடிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இப்போது இருக்கின்ற நட்சத்திரங்களுக்கெல்லாம் இருப்பதாக தெரியல. அடுத்து இன்று ஒரு தகவல். நடிகர் நாகேஷனுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய பங்கு நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜிக்கு உண்டு அப்படின்றத பற்றி நம்முடைய நிகழ்ச்சியிலே நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். ஆரம்ப காலத்தில் நாகேஷுக்கு திரைப்படங்களை வாய்ப்பு வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் ஒரு காலகட்டத்திலே நாகேஷனுடைய உயிரை காப்பாற்றிய பெருமையும் பாலாஜிக்கு உண்டு. நாகேஷ் பிரபலமான ஒரு நடிகராக ஆனதுக்கு பின்னாலே கல்லீரல் பாதிக்கப்பட்டு மிக நீண்ட நாள் சிகிச்சையிலே இருந்தார் நாகேஷ். அப்போது அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தவர் மருத்துவர் ரங்கபாஷ்யம். அமெரிக்காவிலேருந்து ஒரு மருந்தை தெரிவிக்கணும், அந்த மருந்தை தெரிவித்தார் ஒழிய நாகேஷுடைய உயிரை காப்பாற்ற முடியாது என்று ஒரு கட்டத்திலே தெரிவித்தார் ரங்கபாஷ்யம். உடனடியாக அந்த மருந்தை அமெரிக்காவிலிருந்து தெரிவிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டது பாலாஜி தான். ரங்கபாஷ்யம் குறிப்பிட்ட அந்த மருந்து அமெரிக்காவிலிருந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காவில் இருந்த தன்னுடைய நண்பரான மருத்துவர் ஒருவரை தொடர்பு கொண்ட பாலாஜி எப்படியாவது பைலட்டுக்கிட்டையாவது அந்த மருந்தை உடனடியாக கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்ள உடனடியாக அந்த மருந்து இந்தியா வந்து சேர்ந்தது. அந்த மருந்தை செலுத்திய 2 நாட்களில் நாகேஷ் குணமடைந்து வீடு திரும்பினார். மரணத்தின் வாயில் வரை சென்று விட்ட என்னுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து எனக்கு மறுபிறவி கொடுத்ததுன்னா அது பாலாஜியும் டாக்டர் ரங்கபாஷ்யமும் தான். அவள் 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமமானவங்க. இது அவங்கள புகழ்வதற்காக சொல்கிற வார்த்தை இல்லை, என்னுடைய இதயத்திலிருந்து நன்றியோடு இதை சொல்கிறேன் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஷ். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கொம்பன் நம்ம அது கொம்பியா பாண்டியனை முத்தியா தான் ஹீரோ அப்படின்னு நினச்சி கமல் சார் கண்டி பண்ணப்பட்ட கதை சார். அப்படியா? தேவர் மகன் 2 பண்ணலாமா? ஆமாம், நீங்கள் பண்ணலான்டா நம்ம பண்ணலாம் அப்படின்னா சார். தேவர் மகன் 2 பண்ணுறது நீங்கள் கூப்பிட்டு அல்வா கொடுக்குற மாதிரியா? கரெக்ட். ஏற்கனவே சூர்யா கதை சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார்.
அதுக்கப்புறம் அவரோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமையலையா? விருமன் வந்து சார் கதை கேட்டார் சார், அவருக்கு கதை பிடிச்சிச்சு. சினிமாவில் இவர் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கனவுல இருக்காரா? ரஜினி சாரை வச்சு படம் பண்ணனா ஞானவேல் சார் கேட்டார், ரஜினி சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.